சின்ன மருமகள் சீரியல்ல கருப்புக்கு மனசு கேட்கவே இல்லை. ஏப்பா சேது, அந்த பிள்ளை ஏதோ குழு கொடுக்க போய் தானப்பா நம்ம கண்டுபிடிச்சோம். நீ அதுக்காகவாவது அந்த பிள்ளையை ஏற்றுக்கிடக்கூடாதா? அவள் என்ன தெரிஞ்சா பண்ணியிருப்பா? ஏதோ கூட படித்த பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்படுறாளேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. அதை போய் ஏன்ப்பா பெருசு பண்ணுற? பேசாமல் அந்த பிள்ளை கூட சேர்ந்து வாழ வழியை பாருப்பா அப்படின்னு சொல்லி நடேசனும் கருப்பும் சொல்கிறாங்க. ஆனால் சேது, இதை பாருங்க மாமா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் இனிமேல் அவள் கூட சேர்ந்து வாழ்கிறதா இல்லை. இதை பற்றி இனிமேல் என்கிட்ட நீ பேசாத, இதுதான் கடைசியாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போகிறாங்க. ஆனால் கருப்புக்கு மனசு கேட்காம நம்ம தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் போட்டு, ஏத்தா உன்னால தான்தா இங்கே பெரிய விஷயமே நடந்திருக்குது. ஐயா வெளியில் வந்திருக்காருன்னா அதுக்கு காரணமே நீ தான். நீ இந்த துப்பு மட்டும் கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன், நாங்கள் எங்கே போகிறது என்ன செய்கிறதுனே திக்கு தெரியாமல் நின்றுப்போம் தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போந்தான் தெரியுது தமிழோட அப்பா அம்மாவுக்கு இப்படி தமிழ்ச்செல்வி உதவி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஃபோனை கருப்பு வச்சதுமே செல்லப்பாண்டி சொல்கிறாங்க, அந்த குடும்பத்து மேலே நீ கோபமாகவும் இருக்க, ஆனால் இந்த மாதிரி உதவியும் பண்ணியிருக்கே, உன்னை புரிஞ்சுக்கிடவே முடியலை தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி கோவப்பட்டு போனதுமே நம்ம செல்லப்பாண்டி சொல்கிறாங்க, இருக்கட்டும், இவ்வளோ உதவி பண்ணியிருக்கா அப்படின்னா மனசில் இல்லாமையா? கண்டிப்பாக இதை மாப்பிள்ளை யோசித்து பார்த்தாருன்னா நம்ம தமிழ் கூட சேர்ந்து வாழறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதே சந்தோஷத்தோட மறுநாள் செல்லப்பாண்டி சேதுவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டில் தமிழோட அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது தனமுமே நானும் இந்த வெளியில் கடைக்கு போயிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. சரிடி, பார்த்து போயிட்டு வா, அதே மாதிரி கொஞ்சம் காயம் இல்லை, அப்படி சந்தை பக்கத்தில் போய் வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அதே நேரம் இங்கே தாமஸை பார்க்குறதுக்கு அடியாளுங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுவும் தாமஸ் கிட்ட, என்னையா உங்களையே உள்ளத்துக்கி வச்சுருக்காங்க, எல்லாமே அந்த ராஜாங்கத்தால் வந்தது. இல்லைடா, அவனை குறை சொல்லி குத்தல்ல, இந்த ஜெனியை கல்யாணம் பண்ணி வச்சாம்லா, அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார்? அந்த செல்லப்பாண்டியா? ஆமாம், அவன் குடும்பத்தை தான் கருவறுக்கணும், அவன் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா, நீங்கள் உள்ளே இருந்தாலும் சரி, வெளியில் கச்சிதமாக நடக்கும் எல்லா வேலையும், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு வெளியில் வராங்க. அப்படி வந்தவங்க தமிழ்ச்செல்வி ஊருக்கு வந்து செல்லப்பாண்டியை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே கண்ணில் படுதது என்னவோ செல்லப்பாண்டிக்கு பதிலாக தனம்தான். தனத்தை பார்த்ததுமே, டேய், இது அந்த தமிழ்ச்செல்வி பிள்ளையோட தங்கச்சி தானே? ஆமாம் ஆமாம், இவ தான் அப்படின்னு சொல்லி கை காட்டினோடனே சரின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவகிட்ட வம்பிழுக்கிறாங்க. தனம் ரொம்பவே பயந்து போய், நீங்கள்லாம் யார், கொஞ்சம் தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன், யார் என்னன்னு சொன்னாதான் பேசுவியா? ஆமாம், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை தூரத்தில் நின்று அந்த வழியாக வந்த சேதுவும் கருப்பும் பார்க்க தான் செய்கிறாங்க. பார்த்ததுமே கருப்பு சொல்கிறாங்க, ஏய்யா, நம்ம தனம் பிள்ளைகிட்ட இப்படி வம்புழுக்கிறாங்க, போய் என்னென்னு கேட்போம்யா அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா, இது நமக்கு தேவையே இல்லாதது, அவங்க பார்த்துக்கிடுவாங்க, நீ வா அப்படின்னு சொல்லி கருப்பை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது சேதுவுக்கு மனசு கேட்கவும் இல்லை. சரி என்ன செய்ய அப்படின்னு சொல்லி ஆட்டோவை திருப்புங்கன்ட்டு மறுபடியும் வராங்க. வந்து தனத்துக்கிட்ட வம்பழுத்த எல்லாரையுமே அடித்து, இதை பாருங்கடா, பொட்டை பிளேட்டை என்ன வம்பழுத்துக்கிட்டு இருக்கீங்க, வெளுத்து போடுவேன் வெளுத்து அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அடித்து விரட்டுறாங்க. அப்படி விரட்டிட்டு தனத்துக்கிட்ட, பார்த்து போதணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. மாமா, உங்களுக்கு தான் என் மேலே இவ்வளோ பாசம் இருக்குதே, அப்போ ஏன் மாமா அக்காவை நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிங்க? அக்கா அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. அக்கா சொன்னான்னா அதில் உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சேது, இதை பாரு தனம், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாத, இப்படி காளி பசங்க வம்பு பண்ண போய் மட்டும்தான் நான் உன்னை காப்பாற்றணும்னு வந்தேன். இதில் எனக்கு வேறு எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை. நீ அதனால் இனிமேல் உன் அக்காவை பற்றி என்கிட்ட பேசாமல் நீ பத்திரமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. தனமுமே சரி மாமான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ சேதோ கருப்பு கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம், இவனுங்கெல்லாம் யார், ஏதோ ஊருக்குள்ளே புதுசாக தெரியுது, நீ இதுக்கு முன்னாடி இவங்கள பார்த்துருக்கியா மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
மாப்பிள நானே இப்போ தான் மாப்பிள பார்க்குறேன், இவனுங்களை பார்க்கவே ஒரு தினுசா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பேசிட்டே சேதுவும் கருப்பும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அதே நேரம் செல்லப்பாண்டியும் சேதுக்கிட்ட ஏதாவது பேசி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு வீட்டில இருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே அடியாட்களோ நம்ம தனத்தை ஒன்றுமே பண்ண முடியலையே, அந்த பிள்ளை ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வரும்போது எதிர்த்தாப்புல செல்லப்பாண்டி வரதை கவனிக்கிறாங்க. டேய் அங்கே பாருடா, நம்ம யாரை தேடி வந்தோமோ ஆடு தானா வருது அப்படின்னு சொல்லி பேசிட்டு வராங்க. அப்படி எதிர்த்தாப்புல வந்த செல்லப்பாண்டியோ, ஆமாம் இப்படி ஒரு வழி பாதையில் இப்படி 10 பேரும் வரிசையாக இப்படி ரோட்டை அடைச்சிட்டு நடந்தால் நாங்கள் எப்படி போகிறது, கொஞ்சம் வழியை விட்டு நடங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, வழியை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வழியை விடுற மாதிரி விட்டுட்டு பின்னாடி போய் செல்லப்பாண்டியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே டேய் நீங்கள்லாம் யாருடா அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுட்டு வேகமாக ஓடுறாங்க செல்லப்பாண்டி. என்னடா வேணும் உங்களுக்கு, எதுக்குடா இப்படி துரத்துறீங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வேகமாக ஓடுறாங்க. ஆனால் பின்னாடி வந்த 10 பேருமே மறிச்சு நின்று செல்லப்பாண்டிய சராமாரியாக வெட்டுறாங்க. அப்படி வெட்டும்போதே அவர் அம்மான்னு சொல்லிட்டு கத்துற சத்தம் மட்டும்தான் கேட்குது. பார்த்தா அவர் உயிர் போன நிலையில கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவனுங்களும் சரி யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிடுறாங்க. வயல் வேலைக்காக வந்தவங்க தான் செல்லப்பாண்டியை பார்த்து பதறி போய் தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏத்தா உன் அப்பா இங்கே வயக்காட்டில் வெட்டுப்பட்டு கிடக்காருதா அப்படின்னு சொல்லி பதறி போய் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே தமிழ்ச்செல்விக்கு உயிரே போன மாதிரி இருக்குது. அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அதை பார்த்ததுமே தமிழோட அம்மா, ஏண்டி எதுக்காக இப்படி பேரஞ்ச மாதிரி இருக்க, அப்படி ஃபோனில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா என்னடி சொல்லு. இல்லைம்மா. அப்பா என்னடி சொல்லு. இல்லை அப்பாவை யாரோ வெட்டிட்டாங்களாமா. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதறி போய் குடும்பத்தோட எல்லாருமே வராங்க. வந்து பார்த்துட்டு என்னங்க நான் உங்களை இந்த நிலைமையில தான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் தமிழும் தனமும் ரொம்பவே கவலைப்படுறாங்க. அப்பா இல்லாமல் இனிமேல் இந்த வீடு எப்படி தான் இருக்க போதோங்கிற மாதிரி ரொம்பவே கவலைப்பட்டு அழுகுறாங்க. இப்படி செல்லப்பாண்டி இறந்தது ஊர் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி நம்ம சேதுவுக்கும் தெரிய வருது. அவங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது, அவர் இறந்துட்டாரா, அதுவும் வெட்டி கொன்னுட்டாங்களா, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுமே பதறி போய் தான் வராங்க. வந்து பார்த்தா இப்படி தமிழ்ச்செல்வியும் தனமும் உடஞ்சி போய் அழுகிறத அவங்களால சுத்தமாக பார்க்க முடியலை. வயிற்று பிள்ளைக்காரி இப்படி அழுதுகிட்டு இருக்காளே, எவளுக்கு இப்படி ஒரு நிலமையா அப்படிங்கிற மாதிரி அப்பத்தாவும் ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்பத்தா கிட்ட அம்மாச்சி நீ அங்கே போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பு எவ்வளோ சொல்லியும் இல்லை, என் குடும்பத்தை அங்கே தனியாக விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன், அவள் ஐயோ பாவம் எப்படி வயிற்று பிள்ளைக்காரி என்னென்ன கஷ்டப்படுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் தமிழை பார்த்ததுமே தமிழ் அப்பத்தான் சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப அழுகுறாங்க. இப்படி அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு சொல்லி சொல்லி அழுகுறாங்க. இதை பார்த்ததுமே என்ன நேரமோடி இப்படி நம்ம குடும்பத்தை போட்டு பாடா படுத்துதடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சேர்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது சேதுவுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. தனத்துக்கு தான் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம உதவி பண்ணோம், ஆனால் இவருக்கு என்னாச்சு, இவரை யார் கொன்னிருப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.